தளபதி விஜயோடைய ஜனநாயகன் பட ஆடியோ லான்ச் இன்னைக்கு மலேசியாவில் நடந்திருக்கு. மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர்ல இருக்கிற புக்கட் ஜலீல் ஸ்டேடியத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல உள்ள டிராபிக் பயங்கரமா பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இந்த ஈவெண்ட்ல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அலைமோதி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான மக்கள் இந்த ஈவெண்ட்ல பங்கேற்றதுனால மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயே ஒரு ஈவெண்ட்டுக்கு அதிகமான மக்கள் வந்ததாக இந்த ஈவெண்ட் இடம் பிடிச்சிருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ஹைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் நடிகர் விஜயோடைய கடைசி படம். ஏன்னா இந்த படம் முடிச்சு கிரெடிட்ஸ் ரோல் ஆன பிறகு அவர் ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதியா மாறி இருப்பாப்ல. மேலும் இந்த ஈவென்ட்க்கு முன்னாடியே மலேசியன் கவர்மெண்ட் இந்த ஈவென்ட்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் டாக் இருக்க கூடாது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேனர், பொலிட்டிக்கல் ஃபிளாக் எதுவுமே இருக்க கூடாதுன்னு எச்சரிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அரசியல் பேசி இந்த ஈவென்ட் சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிருக்கு. தளபதி விஜய் பத்தி சொல்லே வேணா, இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்றதுல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு பயங்கர ஹைப், பயங்கர சப்போர்ட் இவருக்கு இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு சாதாரண யூடியூபரே 1 மில்லியன் அடிச்சானா அவன் டார்கெட் பண்ணி அடிப்பானுங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நடிகர் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு காசு இல்லாம கூட்டுறாருன்னா கண்டிப்பா பயம் வரும். சோ அத்தனை நடிகளையும் தாண்டி விஜய் இன்னைக்கு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா இந்த சப்போர்ட் எல்லாமே ஓட் பேங்கா மாறுமா அப்படின்றத அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அது உண்மையிலே ஒரு வரலாற்று நிகழ்வாக தான் இருக்கும். அப்படி தோத்தாலுமே கண்டிப்பா ஓரளவுக்கு கணிசமான ஓட்டை அவர் வாங்குவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு கெட் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ்.